இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நேயர் எல்லாரும் வந்து சபரிமலையில் என்ன கூட்டம்னு கேட்குறீங்க. நம்ம சாமிங்க போய் ஐயப்பரை எப்படி பார்த்தாங்கன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். 5வது சபரிமலை பயணத்தில் நம்ம சாமி எப்படி சாமியை பார்த்தாங்கன்னு எங்கள் கோவிலூர் வாத்தியார், ரிட்டையர்டு வாத்தியார், ரொம்ப பாசமானவர். அவர் பார்த்த அனுபவத்தை முதல்ல சொல்லுவார். சாமி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பார்த்தீங்க, எப்போ வண்டியிலேருந்து புதுசாக சொல்லுங்கள் எல்லாத்தையும். நாங்கள் கிட்ட வாங்க சொன்னோம். சாமியே சரணமையப்பா. நிலக்கல்லேருந்து நாங்கள் கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு மேலே அழகாக நல்ல ஒரு சன்னிதானத்து கூட்டம் நெரிசலாக தான் இருந்தது. எங்கே இந்த பம்பாவில் எப்போ போனீங்க? பம்பாவுக்கு வந்து 3:30 மணிக்கு நாங்கள் பம்பாவில் குளித்தோம். பம்பாவில் நல்ல சிறப்பான ஒரு இதுதான். கூட்டம் அதிகம் இல்லை, இருந்தாலும் பயமுறுத்துனாங்க. அந்த அமிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எல்லாரும் வந்து குளித்தாங்க. ஆரம்பிச்சிங்க மேலே கரெக்டாக ஒரு 4:45 மணி அளவில் நாங்கள் வந்து பம்பாவில் வந்து சன்னிதானத்துக்கு ஒரு டூர் வேன் கட்டிட்டு சிறப்பாக நாங்கள் மூட்டு வலி ஐயன் தான் எங்களை அழகாக கூட்டிட்டு போனார். எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எங்க லைன் கிடைச்சது? கூட்ட நெரிசல் வந்து மண்டபம் போடுறாங்களா, மலை கம்பி எல்லாம் போட்டாங்களா? நம்பியார் மண்டபம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூச்சு திணறு கூட ஏற்படுது. ஐயனை நன்றினேன், சரணம் சொன்னேன். அழகாக நாங்கள் ஐயப்பனை பார்த்து நெய்ய அபிஷேகம் நடந்தது. நல்லா சிறப்பாக இருந்தது. எல்லாம் கண்டுபிடிச்சோம். நடந்து ஒன்றும் பெருசாக தெரியல. ஒன்றும் பெருசாக தெரியல, கால் வழியெல்லாம் தெரியல. சுத்தமாக நான் வீட்டில் இருக்கும் நடக்கவே முடியாது. ஆனால் சரணம் சொல்லி அழகாக நாங்கள் போய்ட்டு தரிசனம் சிறப்பாக கிடைச்சது. சார் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு தான் மாலையே போட்டார். ஆமாம், அதுதான் அவர் அதுதான் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. 58 வருஷமாக நான் வந்து ஐயப்பனுக்கு டும்மு கொடுத்துருந்தேன். சாமி தான் என்னை கூப்பிட்டு என்னை வர வச்சு என்னை இது இந்த வயசில் அவர் அதே போல் சந்தோஷமாக ஐயா வந்து டிரைவர் சார் மறக்கவே முடியாது. எல்லா உதவியும் போடுறது எல்லா உதவியும் செய்வார். எல்லாம் சேஃப்டியான. அதே போல் 2ஆம் பயணம் போது ஐயா வந்து வண்டி கூலிக்கு ஓட்டியிருந்தார் ராமஜெய எக்ஸ்பிரஸ். அப்புறம் வந்து சபரிமலை வாசன் சொல்லிட்டு அவர் வண்டி பார்ட்னர்ஷிப்பில் வந்து வண்டி இது பண்ணியிருந்தார், ஓட்டியிருந்தார். நான் அப்போ சொன்ன ஒரு டீ கடையில் டீ சாப்பிடும் போது சொல்லும் பொழுது அவர்கிட்ட சொன்னேன், நீ கண்டிப்பாக நீ வந்து டெஃபினட்டாக வந்து சொந்தமாக வண்டி போடுற அப்படின்னு சொன்னேன். அதே போல் வண்டி போட்டார். ரொம்ப மிக்க நன்றி. அதே வண்டியில் தான் நாங்கள் மலைக்கு பயணம் செய்தோம். அதனால் இந்த கருணா எக்ஸ்பிரஸ் டிரைவரை வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாது. ரொம்ப பாசமான வாரியார் அவர். நன்றி. நாங்கள் நல்லபடியாக போய் சாமியை பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து பாபநாசம் அகத்தியர் ஃபால்ஸ் வந்துக்கிறோம். சொரிமுத்து ஐயனார் தரிசனம் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கெல்லாம் கூட இந்த வீடியோ மூலமா வாங்க. அந்த கோவிலெல்லாம் எடுத்து டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறோம். பார்த்து நீங்களும் சபரிமலைக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.